சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் இன்று இது சாதாரண நாளில்ல, எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் நாள். இந்தியாவின் ஸ்டேட் எலெக்ஷன் மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நடைபெறும் மிக முக்கியமான ஜனநாயக செயல்முறை. தமிழ்நாடு மாநிலம் மொத்தம் 234 தொகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் ஒரே ஒரு எம்எல்ஏயை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அரசியல் கட்சிகள் தங்கள் சார்பில் போட்டியிட வேட்பாளர்களை தேர்வு செய்கின்றன. சிலர் இண்டிபெண்டன்டாகவும் போட்டியிடலாம். 234 இடங்களில் அதிகபட்சம் 118 இடங்களை வெல்லும் கட்சி அல்லது கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதன் தலைவர் தான் முதல்வர் ஆகிறார். இந்த தேர்தல் மாநிலத்தின் கல்வி, சுகாதாரம், சாலை, வளர்ச்சி, வேலைவாய்ப்பு எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. மாபெரும் மாற்றத்திற்கு வித்திடும் அந்த நாள் என்று தமிழகம் ஒரு மிகப்பெரிய கேள்வியின் விளிம்பில் நிற்கின்றது. கடந்த 57 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளால் கட்டி ஆளப்பட்டு தமிழக அரசியலின் கோட்டை சுவர்கள் இன்று ஆடத் தொடங்கி இருக்கின்றனவா? 2021 முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என பொறுப்பேற்று கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தை வழிநடத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கோட்டைக்கு இன்று பலமான பூட்டு போடப்படுமா அல்லது மீண்டும் புதிய சூரியன் உதிக்குமா? இந்த குழப்பம் ஒருபுறம் இருக்க, ஆட்சியை பறிகொடுத்த அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தனது இரட்டையிலேயே மீண்டும் கோட்டையில் மலர வைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எகிறிக் கொண்டிருக்கும் வேளையில் இதோ ஒரு புதிய புயல். திரையில் பார்த்த அந்த முகத்தை இன்று மக்கள் தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டார்களா? நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இன்று தமிழக அரசியலின் தலையெழுத்தை மாற்றப் போகின்றதா? தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத 85.1% வாக்குப்பதிவு. இது சாதாரண தேர்தல் அல்ல. தமிழக மக்கள் மௌனமாக நிகழ்த்திய ஒரு புரட்சி என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்படும் ஒவ்வொரு வாக்கும் ஒரு செய்தியை சொல்கிறது. இதுவரை முன்னிலை வகிக்கும் அந்த 90க்கும் மேற்பட்ட தொகுதிகள் யாருடையவை? அமைச்சர்களின் கோட்டைகள் சரிவது ஏன்? தமிழகத்தின் அடுத்த சிம்மாசனம் யாருக்கு? நேரடி தகவல்களுடன் இதோ உங்களை ஆச்சரியப்படுத்த காத்திருக்கிறது. இன்றைய தேர்தல் முடிவுகளை விரிவாக அலசுவோம். வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள். எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்திய அரசியலின் திசையை தீர்மானிக்கும் மாநில தேர்தல் முடிவுகளில் இன்று மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. தமிழக தேர்தல் முடிவில் காலை 11 மணி நிலவரப்படி நடிகர் விஜயின் சி. ஜோசப் விஜய் தலைமையிலான டிவிகே கூட்டணி முன்னிலையில் இருப்பதாக ஆரம்பகட்ட வாக்கு எண்ணிக்கை சுட்டிக்காட்டுகிறது. காலை 11 மணி நிலவரப்படி தமிழக வெற்றி கழக தலைவர் 103 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிவிகே 103 தொகுதிகளிலும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏஐஏடிஎம்கே 66 தொகுதிகளிலும், எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே 39 தொகுதிகளிலும் முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி இடம்பெற்றது. அதற்கமைய தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் சுற்று சுற்றாக எண்ணப்பட்டு வருகின்றன. ஆரம்ப சுற்றுகளாக இருப்பதால் முன்னணிகளில் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இந்த காலை 11 மணி நிலவரத்தின் அரசியல் முக்கியத்துவம் என்னவெனில், பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மையமாக இருந்து தமிழக அரசியலில் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் வலுவான 3வது சக்தியாக உருவெடுத்து வருவது தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக நகர்ப்புற மற்றும் இளைஞர் வாக்காளர்களுக்கு இடையே டிவிகே ஆரம்ப கட்டத்தில் நல்ல முன்னிலை பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கவனித்து வருகின்றன. எனினும் இது இறுதி முடிவு அல்ல. இன்னும் பல சுற்றுக்கள் எண்ணப்பட வேண்டியுள்ளதால் மதிய மற்றும் பிற்பகல் நேரங்களில் முன்னணிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. காலை 11 மணி வரை கிடைத்த இந்த நிலவரம் தமிழக அரசியலில் கடுமையான மும்முனை போட்டிகளை உறுதிப்படுத்தும் தொடக்க சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவை வியந்து பார்க்கும் வகையில் தமிழக தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. யாரும் எதிர்பாராத விதமாக நடிகர் விஜயின் டிவிகே கட்சி ஆளுங்கட்சியை பின்னுக்கு தள்ளியுள்ளது. மறுபுறம் மேற்கு வங்கத்தில் பாஜக பெரும்பான்மையை நோக்கி நகர்வதால் மம்தா பானர்ஜி கடும் அதிர்ச்சியில் உள்ளார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 2 மணி நேரத்தில் தமிழக அரசியல் களம் தலைகீழாக மாறியுள்ளது. 234 தொகுதிகளில் 85 இடங்களில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்று முதலிடத்தில் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி 77 இடங்களில்
இடங்களில் முன்னிலை பெற்று விஜய்க்கு கடும் போட்டி அளிக்கிறது. ஆளும் திமுக கூட்டணி தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இது ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. வங்காளக்கோட்டை தகர்க்க பாஜக 160க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்து பெரும்பான்மைக்கு தேவையான 148 இடங்களை கடந்துவிட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் 110 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. 10 ஆண்டு கால மம்தாவின் ஆட்சிக்கு இன்று முடிவு கட்டப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேற்கு வங்க தேர்தலில் மம்தா பானாட்சி முன்வைக்கும் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் சிறப்பு தீவிர மறு ஆய்வு மூலம் 89 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இது தங்களுக்கு எதிரான சதி என மம்தா தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். 2021 மம்தா பெற்ற வெற்றி வித்தியாசத்தை விட இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் இது தேர்தல் முடிவுகளை புரட்டி போடலாம். தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் மாற்றம் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என ஆளுமைகளின் பின்னால் நின்ற தமிழகம் இன்று ஒரு புதிய திசையை நோக்கி திரும்பியுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் ஆளுங்கட்சியை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்று வருவது அரசியல் நோக்கர்களை பிரமிக்க வைத்துள்ளது. 1967க்கு பிறகு திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களை சுற்றி சுழன்று தமிழக அரசியல் இன்று மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. அரை நூற்றாண்டுகளாக யாராலும் அசைக்க முடியாத திமுக அதிமுகவின் ஆதிக்கத்தை தகர்த்து விஜய் தனது டிவிகே கட்சி மூலம் ஒரு புதிய பாதையை உருவாக்கியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு எதிராக நிலவும் அதிருப்தி அலை விஜய்க்கு சாதகமாக மாறியுள்ளதாக தற்போதைய நிலவரங்கள் காட்டுகின்றன. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுகவின் வெற்றியை சொன்னாலும் ஆக்சிஸ் மை இந்தியா கணித்த மாபெரும் மாற்றம் இப்போது களத்தில் எதிரொலிக்கிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. இதில் டிவிகே மட்டும் சுமார் 100 இடங்களை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் இழுபறி நிலையில் விஜயின் ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் உருவாகியுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தின் கிங் மேக்கராக விஜய் உருவெடுத்துள்ளார். பாஜகவுடன் கைகோர்த்துள்ள அதிமுக பல தொகுதிகளில் டிவிகேவிடம் தனது வாக்குகளை பறிகொடுத்துள்ளது. அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் விஜய் பெரும் துளையிட்டுள்ளதால் அதிமுக 2வது அல்லது 3வது இடத்திற்கு தள்ளப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் சரிவை ஆளுங்கட்சியான திமுக சந்தித்து வருகிறது. 2026 தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மயான அமைதியும் தொண்டர்களின் கதறலும் மேலோங்கி நிற்கின்றன. வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை உறுதி செய்த நிலையில் சென்னை அலுவலகத்தில் இருந்த தொண்டர்கள் கடும் கோபம் அடைந்தனர். வெற்றி கொண்டாட்டத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கட்சி பதாதைகள், தோரணங்கள் மற்றும் மரக்கம்பங்களை சில தொண்டர்கள் ஆவேசத்துடன் பிடுங்கெறிந்தனர். நாங்கள் வருத்தம் அடைந்தோம், எங்களால் இதை நம்ப முடியவில்லை என்று பல தொண்டர்கள் ஊடக கேமராக்களுக்கு முன்னால் கதறி அழுதனர். சோகத்திற்கு மத்தியிலும் சில தொண்டர்கள் தரையில் விழுந்து கிடந்த கட்சி பதாதைகளை மீண்டும் அதே இடத்தில் நிறுவி வருகின்றனர். தற்காலிக பின்னடைவு இது, நாங்கள் அகற்றிய பொருட்களை மீண்டும் வைப்போம் என அவர்கள் உருக்கமாக தெரிவித்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி ஒரு புதிய கட்சி ஆளுங்கட்சியை பின்னுக்கு தள்ளியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் டிவிகே கட்சி முன்னிலை பெற்று முதலிடத்தில் நீடிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலத்த போட்டியை அளித்து 2வது இடத்தில் உள்ளது. ஆளும் திமுக வெறும் 56 தொடக்கம் 60 இடங்களுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இது ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு மிக மோசமான தேர்தல் முடிவாகும். மறுபுறம் புத்தாண்டு கால மம்தா பானாட்சியின் ஆதிக்கத்திற்கு மேற்கு வங்கத்தில் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது பாஜக. அதே நேரத்தில் தமிழகத்தில் நடிகர் விஜயின் டிவிகே கட்சி ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. இந்தியாவை ஆவலுடன் எதிர்பார்த்து மேற்கு வங்க முடிவுகளில் பாஜக வரலாற்று சாதனை படைத்துள்ளது. 294 தொகுதிகள் கொண்டு வங்காளத்தில் பாஜக 148 இடங்கள் என்ற பெரும்பான்மையை இலக்கை கடந்து முன்னிலையில் உள்ளது. மம்தா பானாட்சியின் தந்திரமான அரசியலை முறியடித்து ஊழல் மற்றும் ஊடுருவல் புகார்களை முன்வைத்து பாஜக இந்த வெற்றியை பெற்றுள்ளது. இது பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் மிகப்பெரிய பரிசாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு நடிகர் விஜய் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிமுகவிற்கும் இடையே முக்கோண போட்டி உருவாக்கியுள்ள விஜயின் டிவிகே 30% அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் வகிக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் திமுகவிற்கு சாதகமாக இருந்தாலும் விஜயின் வாக்கு வேட்டை திமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக மாறியுள்ளது. 1977க்கு பிறகு முதல் முறையாக இடதுசாரிகளை ஆட்சியில் இருந்து அகற்றும் முனைப்பில் காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் முன்னிலையில் உள்ளது. பினராயி விஜயின் தலைமைக்கு எதிரான வாக்குகளாக இது பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமையிலான பாஜக கூட்டணி 3வது ஆட்சியை தக்கவைக்கும் வேகத்தில் உள்ளது. முதலமைச்சர் என் ரங்கசாமியின் ஏஐஎன்ஆர்சி முன்னிலை
நிலையில் இருந்தாலும் அங்கு விஜயின் டிவிகே பல முனை போட்டிகளை உருவாக்கி களத்தை குழப்பியுள்ளது. திராவிட கட்சிகளின் 50 ஆண்டுகால ஆதிக்கத்தை தகர்த்து ஒரு புதிய தலைவன் உருவாகிறாரா அல்லது ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி மீண்டும் களம் திரும்புவார்களா? மேற்கு வங்கத்தில் மம்தாவின் அடுத்த கட்ட அதிரடி என்ன? தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பது இன்று மாலைக்குள் வெளியாகும் என காத்திருப்பு தொடர்கிறது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகிறது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.